திரு பாவலன், ஓராண்டுக்கு முன்பு ஒரு கூட்டணி உறுதியாகிறது, அதிமுக பாஜக கூட்டணி. அதனுடைய நோக்கம் அப்படின்றது தேர்தல் அரசியல்ல இணைந்து செயல்படுவது, புதியவர்களை உள்ள கொண்டு வருவது, மெகா கூட்டணி அப்படின்னு. ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறீங்களா உங்களை? இல்ல, இப்ப என்னன்னா, நான் பாவலன் விசிகா, அக்கா ஆண்டாள் பிரியதர்சினி திமுக. ஆனால் எம் குமார் அவர்கள் வலதுசாரி ஆதரவாளர் சொல்லிட்டு பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிறாரு. பொங்கலூர் மணிகண்டன் அரசியல் விமர்சகர் அப்படின்ட்டு அதிமுகவுக்கு முட்டு கொடுக்கிறார். இப்ப என்ன அப்படின்னா, இதுல இருந்தே அவங்களுடைய பலவீனம் என்ன நமக்கு தெரியுது. அவர்கள் பலவீனமா இருக்கிறனாலதான் நான் அதிமுக ஆதரவா, நான் அதிமுக சொல்லிட்டு பேச முடியல, பாஜக சொல்லிட்டு பேச முடியல. அவங்க நிலைப்பாடு சார், அதுல நம்ம நோக்கம் கற்பிக்க வேண்டாம், விஷயத்துக்கு வந்துடலாம். சரி, நான் விஷயத்துக்கு வர்றேன். அதாவது குறைத்து மதிப்பிடுறீங்களோ கூட்டணியை, அதிமுக பாஜக கூட்டணியை குறைத்து மதிப்பிடுறீங்களோ அப்படின்னு கேட்டேன். ஆமா, நான் குறைச்சு தான் மதிப்பிடுறேன். அதிமுக அந்த 4 ஆண்டு காலத்துல நல்ல எதிர்க்கட்சியா செயல்பட்டார்களா? பாரதிய ஜனதா அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க. அப்பர் ஹேண்ட் எடுத்து அதிமுகவை பின்னுக்கு தள்ளினாங்க. ஆனா பாரம்பரியம் உள்ள அதிமுகவுக்கு தலைமை தாங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவை பேச விட்டு வேடிக்கை பார்த்தாரு. ஒரு நல்ல எதிர்க்கட்சியா அதிமுக வந்து செயல்படல. அடுத்து இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகள் பாஜகவோட அவங்க கூட்டணி வைக்க போறதுனால அந்த அதாவது இஸ்லாமியர் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள் அத்தனையுமே திமுக அணிக்கு, அதாவது ஏற்கனவே திமுக அணியில இருக்குது, கொஞ்ச நஞ்சம் அங்க இருக்கக்கூடிய வாக்குகளும் திமுக அணிக்கு இந்த தேர்தல் வரக்கூடிய 2026 தேர்தல் ஏன் விஜய்க்கு போகாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் விஜய்க்கு போகாதது? விஜய்க்கு போகாது. விஜய் நான் ஆட்சியிலும் பங்குதாரன், அதிகாரத்திலும் பங்குதாரன்னு ஓப்பனா சொன்ன பிறகும் விஜய் நாடு யாருமே போகல. விஜய் விரித்த கடையில் எதுவுமே விலை போகல. யாருமே அந்த கூட்டணி போட்டு நோக்கி நகரல. அவர் தனிச்சுதான் நிக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா யாரு விஜய் நோக்கி யாரு போகல. நாம் தமிழர் கட்சியும் அப்படிதான் தனிச்சுதான் நிக்கிறாங்க, அதை நோக்கி யாரு போகல. ஆக அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சிறுபான்மையினர் வாக்குகள் 100 விழுக்காடு 2026 தேர்தலில் திமுக அணிக்கு தான் வரும். அதுல மாற்று கருத்து இல்ல. இன்றைக்கு வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக திமுக வழக்கு போட்டிருக்கு, விசிக வழக்கு போட்டிருக்கு. அதாவது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழக்கு போட்டிருக்காங்க, மதிமுக வழக்கு போடுது. நாங்க தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக அதிமுக எதிர்த்து ஓட்டே போட்டுருச்சு சார் நாடாளுமன்றத்தில். இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் அதிகமா பேசுனது யாரு? கண்டிச்சு கலகமா மாத்தினது யாரு? போப்பாண்ட ஒரு மரணத்திற்கு திமுக இப்ப நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் போட்டிருக்காங்க. அதிமுக போட்டீங்களா? அதிமுக செயற்குழு கூட்டத்தில் போப்பாண்ட ஒரு மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் போட்டீங்களா? கிறிஸ்தவ வாக்குகள் எப்படி உங்களுக்கு வரும்? வராது. அடுத்து பெண்கள் வாக்குகள், அதாவது பட்டியல் சமூக வாக்குகள் இது முக்கியமான பாயிண்ட், நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பட்டியல் சமூக வாக்குகள் ஒரு காலத்தில் காங்கிரஸ் அதிமுகவுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அந்த பேர் இயக்கம் வளர்ந்த பிறகு அந்த பட்டியல் சமூக வாக்குகள் முழுமையா திமுக அணிக்கு மடைமாற்றமாக இருக்கு. எங்க தலைவர் எழுச்சி தமிழ் எடுத்த முயற்சியால பட்டியல் சமூக வாக்குகள் 100 விழுக்காடு திமுக அணிக்கு மடைமாற்றமாக இருக்கு. அடுத்து ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல பெண்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கொஞ்சம் கணிசமா கிடைச்சது. இன்றைக்கு அதிமுகவுக்கு சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் திமுக அரசு தொடர்ந்து பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்ற காரணத்தினால் இன்றைக்கு பெண்கள் வாக்குகள் 100 விழுக்காடு திமுக அணிக்கு வர இருக்கிறது. ஆக சிறுபான்மையினர் வாக்குகள், திமுகவுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்குகள், பட்டியல் சமூகத்துடைய வாக்குகள், ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மெஜாரிட்டியான வாக்குகள் திமுக அணிக்கு மடைமாற்றம் ஆகிற காலத்துல 2026 திமுக அணி மகத்தான வெற்றி பெறும். திருப்பங்கூர் மணியன் இறுதி கருத்து அப்படியே ஒரே வேலை முடிச்சிருங்க. திருப்பங்கூர் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுக்க திமுகவின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. திமுக என்ன சொல்கிறதோ அதை மட்டும் தான் கேட்க முடியுங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க.
தனித்த அடையாளத்தோடு, தனித்த கொள்கை கோட்பாட்டோடு, தனித்தன்மையோடு இயங்கக்கூடிய கட்சி தான் விசிக. ஓகே. திமுகவுக்கு விசிகவுக்கு கொள்கை உடன்பாடு மட்டும்தான். ஓகே ஓகே பாவலன், கொள்கை ஓகே, உடன்பாடு எதிர்த்து தான் இங்க இருக்கீங்க. இயங்கிட்டு இருக்கோம். ஓகே மணிகண்டன் சுருக்கமா. அதாவது பாவலனுக்கு அரசியல் தெரியல நினைக்கிறேன். பல யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய யூடியூபர்கள் பத்திரிகைங்கிற போர்வையில திமுகவுக்கு எல்லா தொலைக்காட்சியும் முட்டு கொடுப்பதை உங்களுக்கு ஏற்கனவே தெரியல. இல்ல அவர் சொன்ன வார்த்தைக்கு பதில் சொல்றேன். அதே நான் வேணாம். அதே மாதிரி இல்ல, அதே மாதிரி அக்கா சொன்னாங்க, நிறைய கருத்து அக்கா சொன்னாங்க. அக்கா ஒரே கேள்வி, 18 ஆண்டு காலம் குஜராத், தேவகவுடா, வாஜ்பாய், மன்மோகன் சிங் ஆட்சி இடம்பெற்ற திமுக மாநில சுயாட்சியை வென்றெடுத்ததா? இது அதே மாதிரி நீங்க கல்வி மாநிலப்பட்டை கொண்டு வந்தீங்களா? மாநில உரிமைகளை வென்றீங்களா? கவர்னர் வேண்டாம் என்று கொண்டு வந்தீங்களா? மாநில பிரச்சனை பற்றி அங்க ஏன் பேசி பண்ணல? உங்க தயவுல இருந்த ஆட்சியில எல்லாமே சாதிச்சிருக்கலாமே. அப்போ எதுவுமே செய்யாமல் இன்றைக்கு அதை செய்யறோம் இதை செய்யறோம் என்று மக்களை ஏமாற்ற 51 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த மாநில சுயாட்சி தீர்மானத்தை மீண்டும் கொண்டு வந்தீங்கன்னா எப்படி நிறைவேற்றுவீங்க? என்ன பயன்? இது பயனில்லாத ஒன்றை திமுகவை 2026 மக்களுக்கான இயக்கம், சமூக நீதி இயக்கம், யார் வேண்டுமானாலும் எந்த பதவிக்கு வரலாம் என்கிற முறை உள்ள திமுக அல்லாத அதிமுகவில மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எடப்பாடி முதலமைச்சர் ஆவார். 26 பாருங்க, எதிர்கட்சியான அந்தஸ்தை கூட திமுக பெறாது. இல்ல பொங்கலூர் மணிகண்டன் சகோதரர் கேக்குறாரு, நாங்க கூட்டணியில ஒன்றியத்துல இருந்தாலும் நீங்க ஏன் அப்பவே அதுக்கெல்லாம் குரல் கொடுக்கல, ஏன் அதை இப்போ நோக்கி நடக்கல அப்படின்னு கேக்குறாரு. அப்போது இருந்த கூட்டணி கட்சிகள் இப்போது இருக்கின்ற பிஜேபியை போல் சூழ்ச்சி செய்யவில்லையே. கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தால் கூட தமிழ்நாட்டின் குரலை அவர்கள் கேட்டுதானே எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தினார்கள். அது மாதிரி ஆளுநரை வைத்து குடைச்சல் கொடுப்பது என்பது இப்போதுள்ள பிஜேபியில் தானே மிக அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் திரும்ப திரும்ப நாங்கள் குரல் கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தலைவருக்கு மாநில சுயாட்சி நாயகர் என்று ஒரு பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட முன்னெடுப்பை எடுத்தது எங்களுடைய தலைவர். அதனால்தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், பிஜேபி அதிமுக கூட்டணி என்பது பிள்ளைப்பூச்சியை வயிற்றுல கட்டிக்கிட்ட மாதிரி அவங்க இருக்காங்க. சகோதரர் குமார் அவர்கள் அதிமுகவின் எம்ஜிஆரை பற்றி பேசினார், ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசினார். ஒரே ஒரு கேள்வி இருக்கு, எனக்கு பதில் கேட்டு சொல்லுங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அமித்ஷா ஆரியர் முன்னேற்ற கழகமாக மாறிவிட்டது. அதற்கு இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள்? அதாவது அது நான் இன்னொரு இதில் பதில் சொல்றேன். இப்போ நான் சொல்ல வேண்டியது, அதாவது லேட்டஸ்ட் ட்ரெண்ட் தெரியாமல் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? பாஜக, அதிமுக, பாமக, தாவேகா, ஏசிஎஸ், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், தேமுதிக, டிடிவி, சசிகலா, ஓபிஎஸ், இதை எல்லாத்தையும் வச்சு ஒரு காம்பினேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு. தாவேகாவும் இருக்கு. அவருக்கு துணை முதலமைச்சருக்கு யாரோட ஃபார்முலா? இப்போ நீங்க எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்குன்னு எனக்கு புரியல. எல்லாருக்கும் இருக்குது. நைனா நாயந்திரன் சொல்றாரு. இல்ல அது அவரு சொல்ல முடியாது. அங்க அபிஷேகா சொல்லாம இந்த விஷயங்கள் இது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. எதிர்காலத்துல ஒரு சில மாதங்கள் அதிகாரப்பூர்வமா தெரியும். தனித்து நாள் தோக்குறீங்க, ஒன்னா நாள் தோக்குறீங்க, அப்புறம் எப்படி வெற்றி அதாவது கேக்குறேன். சகோதரி சொன்னதற்கு ஒரே ஒரு பதில் தான். அதாவது இங்கே தமிழ்நாட்டிலே அந்த உதாரணம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே ஏற்கனவே ஐயா கலைஞர் காலத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி எம்ஜிஆர் 77 ஆரம்பித்து அவர் 87 வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் இடையில ஒரு கொஞ்ச நாள் வந்தது. 91 திரும்ப அதிமுக வந்துட்டுது. அதுக்கப்புறம் இது இடையில 2 வாட்டி கலைஞர் ஆட்சி வந்தது. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருந்தது பூரா அதிமுக ஆட்சி தான். அதிமுகங்கிற கட்சியில் இப்போ திமுக ஒரு ஸ்டைலாக இருக்கும். திமுகங்கிறது அது நீதி கட்சியிலேருந்து வந்த அந்த அந்த கல்ச்சர் இருக்கும். அதிமுக மட்டுமே எல்லா ஜாதி மத பேதமற்ற ஒரு ஆலவிருச்சம் போல எல்லாரும் திராவிட கட்சியினுடைய நீட்சி தானே. திராவிட கட்சி இருக்கலாம். திராவிட கட்சியில் அதுல இருந்ததுக்கும் எம்ஜிஆர் கிட்ட இருந்ததுக்கும் அப்புறம் எம்ஜிஆருக்கு எப்படி அவ்வளவு ஆதரவு வந்து அதுல சில மாறுபாடுகள் இருக்கு. கடவுள் மறுப்பு மாதிரியான விஷயங்கள்ல இருந்து மாறுபாடு இருக்கு. இதுல இருக்கிற நைசான போக்கள் எல்லாத்தையும் அனுசரிச்சு போறது எல்லாத்தையும் அவர் அனுசரிச்சாரு. அந்த நிலைமை இருக்கு. ஜெயலலிதாவும் அதுக்கு பின்னாலே அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால் அதுக்கு ஒரு உறுதியான கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதுக்குன்னு சாலிட் ஓட்டர்ஸ் இருக்காங்க. அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு
உட்கட்சியில் பிரச்சனை இல்லை என்று சொன்னால், உட்கட்சியில் அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனை வரல என்று சொன்னால் அதிமுக ஆட்சி தான் இன்னை வரைக்கும் இருந்திருக்கும். திமுக இது வரைக்கும் வந்திருக்காது. நீங்கள் 2021 சொல்றீங்க இல்லை 2010 அவங்க ஜெயலலிதா இறந்த 16 பிறகு EPS வந்துட்டாரு. அந்த ஆட்சி முடிந்த பிறகு நீங்கள் டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலா அம்மையாரா இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், உங்களுக்குள்ள OPS அப்போ உள்ளதா இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்போ உள்ள இருந்தார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அப்பவே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. ஒருத்தர் சரியா தேர்தலுக்கு ஒர்க் பண்ணல, அவர் தொகுதியில் மட்டும் போய் பார்த்துட்டாரு. இப்படி பல உள்ள ஓடிக்கிட்டு இருந்ததுனால அந்த தேர்தலில் ஜெயிக்கிறே தவிர ஒற்றுமையா இருந்தாங்கன்னா இது வரைக்கும் திமுக ஆட்சி வந்திருக்காது அப்படிங்கிறத நீங்க எழுதி வச்சுக்கலாம். நீங்க அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கிறது. அவங்க எடுத்த ஓட்டு என்ன, ஒவ்வொருத்தரும் எடுத்த ஓட்டு எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 2021 அதிமுக எடுத்த ஓட்டு 39.29%. ஆனா திமுக எடுத்து 37.7% தான். ஆனா காங்கிரஸுக்கு போட்டு அதுல கூட சேர்ந்ததுனால இல்ல எங்க திரும்ப சொல்லுங்க. 2021 செக் பண்ணுங்க. 2021 சொல்லுங்க. திமுக 37.7, காங்கிரஸ் 7-8%. காங்கிரஸ் ஒரே நிமிடம் சார். 2021 அவங்க 4.3% தான் காங்கிரஸ். இல்ல மொத்தம் 5% ஓட்டு டிஃபரண்ட் இருக்கு சார் மொத்தத்துல. ஆமா கூட்டணிக்கு இடையில பாத்தீங்கன்னா 5%க்கு மேல ஓட்டு டிஃபரன்ஸ். இது ரொம்ப நியரஸ்ட் தான். ரொம்ப நியரஸ்ட் தான். அந்த கட்சியில இருக்கிற அந்த அம்மா அந்த 4.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த COVID-19 காலகட்டத்தில் அவர் சரியா தான் நடத்திட்டு இருந்தாரு. எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. மத்திய அரசும் அப்பப்போ பாராட்டி இருக்கிறது. அதெல்லாம் நடந்திருக்கிறது. ஒரே நிமிஷம். 10 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சி, அதை தாண்டி 75 சீட்டு ஜெயிச்சது பெரிய விஷயம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஆனா 5 வருஷம் திமுகவுடைய செயல்பாடு, அதிமுக 5 வருஷம் செயல்படுவதற்கான ஸ்பேஸ் என்ன இருந்துச்சுன்னு கேட்குறேன். அதாவது 5 வருஷம் செயல்படுறதுக்கு அவங்க எதிர்க்கட்சியாக தானே இருக்காங்க. அதுதான் சார் சார் முதலமைச்சராக இருந்து சந்திக்கக்கூடிய தேர்தலில் இருந்த அட்வான்டேஜ் 21 EPS எடுத்துட்டார். இப்போ முதலமைச்சராக இருந்து கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜை இன்னைக்கு திமுக தான் எடுக்கும். அது எப்படி அப்படி பார்க்குறீங்க? அப்படிங்க கழுத்துக்கு இருக்கு சார் ஆன்டி இன்கம்பரன்சி எல்லா விஷயத்துலையும். நான் அதை நம்ம மாநில முதலமைச்சரையும் நம்ம மாநில அரசையும் நான் குறை சொல்ல வேண்டாம். நான் எல்லா இடத்தையும் சொல்லிட்டு எனக்கு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நான் அதை எப்படி இதை தாண்டி போகிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லா வகையிலும் ரியல் எஸ்டேட்டா, முதல்வர் ஃபேமிலி, இதெல்லாம் மக்கள்கிட்ட பிரதிபலிக்கிறது. செந்தில் பாலாஜி விவகாரம், பொன்முடி விவகாரம், துரைமுருகன் விவகாரம் எல்லாமே எல்லாரும் சோசியல் மீடியா வழியா நாம இருக்கு பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமத்தில் கூட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அதுதான் ஆன்டி இன்கம்பரன்சி. 5 வருடத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும் பொழுது இல்ல அப்ப அவர்கள் கணக்கு வழக்க பார்க்க வேண்டிய நேரம். மக்கள் நம்ம இவருக்கு ஓட்டு போட்டோமே. நான் ஒரு வரேன். இன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அமலாக்கத்துறையினுடைய அரசியல் ரெய்டுகள் பற்றியும் அவங்க பேசுறாங்க. அப்ப இதை மக்கள் தெரிஞ்சுக்க மாட்டாங்களா? தெரிஞ்சுக்குவாங்க. அமலாக்கத்துறையுடைய சோதனை அரசியல் மயப்படுத்தப்பட்டது. அரசியல் காரணங்களுக்கா சார்? அரசியல்வாதிகள், அரசாங்கம் நடத்துறவங்க, மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பாங்கோட நடத்தாம அதை ஊழல் எதுவும் பண்ணாங்கன்னா அதை பிடிக்கிறதுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட்டே வச்சிருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணுனா அந்த டிபார்ட்மெண்ட்டே நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம கொச்சப்படுத்த கூடாது சார். அவங்க கடமை அவங்க செய்றாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு சம்பளமா கொடுத்து அவங்க வேலை வாங்குற டிபார்ட்மெண்ட்டை ஒரு அரசு இந்த வேலையை வாங்கிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க தப்பா தான் பண்றாங்க. இல்ல இடியில இருந்து தான் ஒரு அதிகாரியே கைது செய்யப்பட்டார், அங்கித் திவாரி அப்படின்ட்டு. அவரே அந்த இடி டிபார்ட்மெண்ட்டே இப்ப எடுத்துக்கிச்சு அந்த கேஸ. ஆனாலும் என்ன பண்ணாங்க அவங்கள? அது மாதிரி அமைச்சர்கள் மீது கேஸ் இருக்கா இல்லையா? குட்கா கேஸ்ல இருந்து எல்லா கேஸும் இருக்கு. ஆனா இடி அதை ஏதாவது பண்ணுதா? இல்ல செந்தில் பாலாஜி வழக்கு கூட அதிமுக ஆட்சியில் போடப்பட்டதுதான். இப்ப உள்ள ஆட்சியில் உள்ள வழக்கு இல்லை அது அப்படிங்கறத நம்ம நிறைய சொல்லியாச்சு.